அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தவறு செய்யாதவன் மனிதனே இல்லை, ஏன்னா களவும் கற்றுமரன்னு சொல்லி இருக்காங்க. அப்படி தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் பிராயச்சித்தம் தேடத்தாங்க செய்வோம். அதுக்கான பரிகாரம், பிரார்த்தனை, வழிபாடு, சேவை என இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று செய்து கொண்டு தான் இருப்போம். நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் நாம் என்ன செய்ய முடியும்? அதுக்கு உரிய தோஷ பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு பாவம், சாபம், தோஷம் இருக்கும். அதன் ரீதியாக என்னதான் நாம் வழிபாடு, சேவை, தான தர்மங்கள் செய்தாலும் அதனால அந்த தோஷங்கள் சரியாகாம நிவர்த்தியாகாம இருக்கலாம். அதன் காரணமாக திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல தடை, வாரிசு சரியாக அமையாம இருக்கிறது, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையானது இருந்து கொண்டிருக்கும். ஒரு வேலை, தொழில் சரியாக அமையாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு முழுமையான ஒரு தீர்வு இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். மீன ராசியில் பிறந்த நண்பர்கள் பதிவினை முழுமையாக பாருங்க. உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன பாவம், சாபம், தோஷம் இருந்தாலும் அந்த சாப பாவ தோஷ நிவர்த்தி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் பதில் இருக்குங்க. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான கடகராசியில், அதாவது 5ஆம் வீட்டில் உச்சம் அடைவாருங்க. 11ஆம் வீடான மகர ராசியில் நீசமடைகிறார். அப்போ உங்களுடைய முன்னோர்கள் செய்த சாப பாவங்களை தூக்கி சுமப்பவர்கள் இந்த மீன ராசியில் பிறந்தவங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லலாம். செய்ய வேண்டிய கடமையை சொல்கின்ற ஸ்தானம் இந்த கர்மஸ்தானம். அப்படி இந்த மீன ராசிக்கு 10ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசி. அதுக்கு அதிபதி இதே குரு பகவான் தாங்க. 10ஆம் வீட்டுக்கு உரியவன் அந்த 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடான கடகராசியில் உச்சமடைகிறாரு. அப்போ உங்கள் பரம்பரையில் தவறிய உயிர்கள், உங்கள் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அல்லது சில துர்மரணங்கள் கூட உங்கள் பரம்பரையில் நிகழ்ந்து இருக்கலாம். அதுக்குடைய கர்மங்கள் இருந்துச்சுன்னா அது உங்களை தான் முதல்ல கடமையை செய்ய எதிர்பார்க்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு உருவாகி இருக்குது. அப்போ அதனை நீக்க நீங்கள் அந்த கர்மாவை தீர்க்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு வழிபாடு செய்யணுங்க. குரு வழிபாடு செய்யணுங்க. நவ கிரகங்களில் உள்ள குரு வழிபாடு செய்யணும். அதுவும் குறிப்பாக இந்த குரு பகவானுக்கு, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பெரும்பாலும் நீங்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்யும் போது உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா அது நீங்கிடுங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அது சரியாகிடும். சந்தன அபிஷேகம் செய்யும் போது உங்களுக்கு தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைச்சிடுங்க. புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். வஸ்திர தானம் செய்யும் போது முன்னோர்களுடைய அருளாசி கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கங்கை நீரால் அல்லது கலச நீரால் அபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யுங்க. அந்த விஷயத்தை நீங்கள் சனிக்கிழமை செய்யும்போது உங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய பாவம், சாபம், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேது மற்றும் சர்ப்பதோஷம், கலத்திர தோஷம், பித்ரு தோஷம், செவ்வாய் தோஷம், எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது சரியாயிடுங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய தடைபட்டு இருந்த நல்ல காரியங்கள் எல்லாமே இனி தடையின்றி நடக்கும். சரிங்களா? இந்த விஷயத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க, ஜெயிச்சுக்கோங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பாவம், சாபம், தோஷம் நீக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு பற்றி பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.